சரி விடண்ணா நீங்க சந்தை உள்ளுக்க இருக்க புரியலோ வெளி மாவட்டம் என்ன ரவுலுக்கு வந்து வெளி மாவட்டம் நான் என்ன எங்களை உங்களோட தம்பி கதையை போடு நீங்க எல்லாம் போற முறை என்னடா 10 ஆரஞ்சு வாங்கி கொண்டு போறீங்க மானத்துல அங்க வந்து கதை எண்ணி சார் கதையை விடுங்க என்ன கதை ஒரு முறை கலைக்கிற ஒரு இதுவும் இல்ல ஒரு வியாபாரம் செய்யலாட்டா நாங்க என்ன பிழைக்கிறோம் அடே குத்தேக்காக்களை கொடுத்தாச்சுடா 99 வருஷம் குத்தே கொடுத்தாச்சு அது நீ காசு வாங்கி போடலாம் கொடுத்தாரு ஹலோ ஓமாடா எங்க எங்க நிக்கிறீர்கள் சரி அதுல போடு அந்த சந்தியில போடு கடையா முதல் அதுல ஒரு வேப்ப மரம் கொண்டு கிடக்கല്ലോ அதுக்கு கீழே போடு சந்தை ஓ அதுல பெரிய சந்தை ஆக்குறதடா அந்த முதல் ஒரு கடையை போட்டு அப்புறம் இன்னொரு கடையை போட்டு பக்கத்துல இன்னொரு பழைய கடையை போட்டு எல்லாத்தையும் போட்டு அந்த இடத்த முதல் பிடிப்போம் அதுல வச்சு நல்ல வியாபாரம் ஓடும் செனவு முதல்ல வருது மற்றது என்ன தேங்காய் அனுப்பி இருக்கிறேன் எனக்கு பாருங்க சூம்பி போன தேங்காய் அளவை பாடுறா இது யாரும் வேண்டு வாங்களோட பெரிய பெரிய தேங்காயெல்லாம் நீங்கள் எடுத்து போட்டுடா எனக்கு அழுகலை கொண்டு தந்து வச்சுக்கிறீங்களா டாப்பா உள்ளுக்க சந்தேக பாருங்க எவ்வளோ பெரிய மொத்த தேங்காய் விற்கிறாங்களேன்னு இதை இனி 300 350 சனம் வேண்டும் என்ன ஏத்தேக்கினாலும் பார்த்தல்லடா ஏத்தோணும் சரி சரி பாய் பின்னேரம்மா என்னென்னு பார்ப்போம் மிச்ச கணக்கு ஆனா இனி இந்த சைஸ்லாம் வரக்கூடாது தேங்காய் சொல்லி போட்டேன் சரி பாய் சரி வா உனக்கு சொல்லி அடுத்து போச்சு அன்னி சார் வர்ற வாடு வாங்க நம்ம 300 350 நான் சொல்றது எடுக்கல சொன்னது உள்ள சந்தை இருக்கு நாங்க வியாபாரம் செய்யற இல்லையா நீ எந்த இடத்தான் வெளியே இருந்து வந்து நீ இங்க கடையை போட்டு நாங்களே என்னடா செய்யறது சந்தையில நாங்கள் காசு கட்டி தான் கடை எடுத்து வச்சு நடத்துறோம் இதுல வர்றவன் நீ கூப்பிட்டு கொடுத்துட்டு போற இதுலயே வந்து வேண்டி கொண்டு போனால் உள்ள என்னதுக்கு நாங்கள் இருப்பான் சரி விடண்ணா நீங்க சந்தை உள்ளுக்க இருக்க புரியலோ வெளி மாவட்டம் என்ன ரவுலுக்கு வந்து வெளி மாவட்டம் நான் என்ன எங்களை உங்களோட இங்க தூக்கி கொண்டு போதாமி எங்க ஏரியாவில் கடைகள் கூடி போச்சேன்னு எத்தனையோ 1000 பேர் கடைகள் போட்டு வச்சுக்கிறாங்க எங்களை அங்க வியாபாரம் செய்யலாம் அதுக்காண்டி இப்ப நாங்கள் வியாபாரம் செய்யாம நாங்க கை கட்டி கொண்டு இருக்கிறது நீங்க அந்த பக்கமா செய்யுங்களா இந்த பக்கமா செய்யும் நீ நெடுக கிரந்ததான் விட்டு கொண்டிருக்கிற சரியா தூக்கடா சும்மா போ நான் விடண்ணா நீ விட்டுட்டு பேசாம முடியாடி பிடிச்சு கொண்டு தேங்காய் சைஸ்களையும் பேர் நீ எங்கட ஆக்களுக்கு நீ தேங்காய் ஆடுறியோ எங்கட உள்ள வந்து நீ இங்க பாரு இது என்னடா இது மாறி ஏத்தி போட்டாங்க இங்க பாருங்க சைஸ் சுண்டிங்க ஏத்தி போட்டாங்க மாங்காய் கூட இத விட பெருசா இருக்கு உங்க என்ன வையன விடண்ணா சரி விடுங்க ஒரு ஆள் தான் இப்ப கடை போட்டுருக்கோம் நான் அறிவிச்சிட்டேன் நீங்க என்னன்னாலும் செய்யுங்க சந்தைக்குள்ள வராருங்க எத்தனை 1000 பேர் கடை போட்டுருக்காங்க நான் ஒரே ஒரு ஆள் தான் இதுல இருக்கு அடே நான் தேங்காய் மட்டும்தான் வாசல்ல நீங்க கடையை போட்டால் உள்ளே என்ன வியாபாரம் நடக்கும் அது நடக்கும் உங்க பாருங்க உங்க அதால 2 பேர் போய் நம்ம உள்ளுக்கு எங்க போயிடும் அவங்க வேற எது பண்றாங்க போறாங்க தேங்காய் இதுல பண்ணி கொண்டு போறாங்க நானே பாவப்பட்டேன் கடனை போட்டு கடனை வாங்கி இன்றைக்கு தான் உனக்கு கடைசியா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல நான் அறிவிச்சிறேன் உனக்கு சொல்லி எனக்கு அழுத்து போச்சு சரியோ நெட்டுக்கே ஒரே ஒரு கத்தி கொண்டிருக்கல அதுங்களால இன்றைக்கு நான் அறிவிச்சு போட்டேன் நீ என்ன நடக்குது கடை போடுவேன் சும்மா அங்க வாழ விடுங்க சும்மா நீங்க வந்திருந்தோன்னு சும்மா கத்தி கொண்டிருக்கிறீங்க ஜெஃப்னா மற்றும் வன்னி டிஸ்ட்ரிக்ட் முழுவதும் நம்பகமான ஃபாஸ்ட் டெலிவரி மூலம் கேக், சாக்லேட், ஃப்ளவர்ஸ், கிட்ஸ் டாய்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஹோம் எசென்சியல் பிளான்ஸ் உட்பட உலகின் எந்த பாகத்துல இருந்தாலும் உங்களோட அன்புக்குரியவர்களுக்கு சிறந்த பரிசுகளை அனுப்ப நம்பகமான இணையதளமா SSYAL.com அறிமுகப்படுத்துறோம். பேபால், பேங்க் டிரான்ஸ்பர் போன்ற வசதிகளோட ஆர்டரை எளிதா உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். மேலதிக தகவல்கள் மற்றும் ஆர்டர்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்க. உங்களை கண்டாலும் பரவாயில்ல சந்தை அளவு போட்டு தந்திருக்கிறாங்க உங்களோட ஏரியாக்காரர் எங்களோட ஏரியாக்காரர் ஒன்றுமே செய்கிறாங்க இல்ல அங்க போனா அவன் ஒரு இடத்துக்கு 7500 கட்டு 8000 கட்டுன்றான் முந்தி 2000 ரூபாய்க்கு போறது நாங்கள் இப்படி இருந்தா எங்களுக்கு என்ன வியாபாரம் நடக்கும் நாங்க என்ன செத்தா போறது பெரிய அம்மா வாங்க மாமா வா இங்க வாங்க எங்க 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 இருக்கு சந்தைக்கு முன்னுக்கு பாருங்க சரி 200 அம்மா வச்சுட்டு போ குறைச்சி தரையில மலிக்கல அது இவ்வளவு தான் விலை இதுக்கு மேல குறைக்கல யார் நீ எங்க எங்க இருந்து வந்து நிக்கிற நீ இதெல்லாம் விலை எல்லாம் விற்கலாம் அப்ப ஆள் கொண்டு போ நீங்க இங்க வச்சு விற்கலாம் கதையை விட யார் என்ன கதை தேவையில்லை ஆள் தூக்கா தேங்காயில கொண்டு வந்து தேங்காய் விற்கிறது பழம் விற்கிறது அண்டைக்கு முன்ன கண்டான் அதை வச்சு சொன்னா இல்ல பழங்கள் விற்க கூடாது அந்த முடக்கில் வச்சு அது ஒரேஞ்சு வித்தாது
முதல் போன கிழமை. அப்ப அதுக்கு முதல் நெல்லிக்காய் வித்தது, மாங்காய் வித்தது. இதோட 3ஆம் நாள் தான் உனக்கு வந்து சொல்லி போடும் தம்பி. சரி விடுங்க. இப்ப இதுல என்ன இதுல ஒரு கதையும் இல்ல, உம்மோட கதைக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. ஒவ்வொருத்தையும் தூக்கிட்டு போக படிக்கட்டும். அவங்க எல்லாம் கட்டி போட்டு அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு இருக்காங்க. நீங்கள் உங்களோட இடத்துல இருந்து வேற இடங்கள்ல வந்து இதுவரை கண்டனங்களை வித்து கொண்டு தெரியுறீங்க. காசை கூட்டி கூட்டி வாங்குங்க. நீங்க என்ன எங்கள்கிட்ட வந்து என்ன காசு சொன்னீங்க? என்ன காசு சொன்னீங்க? எல்லார்ட்டையும் காசு எல்லாம் வாங்குறீங்க. காசு வந்து மாதம் வாங்குற காசா? காசை வாங்கி நான் எந்த பக்கம் கொண்டு போயில விளங்க. அப்ப என்ன போன கிழமை அப்ப வந்து 10 orange வாங்கி கொண்டு வந்தீங்க. என்னட்ட போன முறை போன கிழமை வந்து orange வாங்கி போட்டு காசு ஏதோ அதிகாரி சொல்லி போட்டு போறீங்க. அந்த கதையெல்லாம் விட்டுட்டு பாக்க தூங்க விட்டு அவர் வந்து ஃப்ரீயா உங்களோட வர்ற அந்த மெட்ட அதிகாரியும் வந்து ஃப்ரீயா பழங்கள் பண்ணி கொண்டு அத அவர் வாங்கினவர். அப்ப நீங்க லஞ்சம் வாங்குறீங்க. இப்ப கண்டனியோ நீ கண்டனியோ நாங்கள் 20-25 ரூபாய் வேலை செய்யறோம். உங்களுக்கு நீங்கள் கதை விட்டு கொண்டிருக்கிறீர்கள். தூக்குவாங்க. நீங்க வியாபாரம் கதை விட்டு தூக்குவாங்க. கதை விட்டு தூக்குவாங்க. நீங்க போங்க சார். அங்க விளையாடி கொண்டு நிக்கிறீங்க. நீங்க வியாபார நேரத்துல வந்து குழப்பி கொண்டு நிக்கிறீங்க. உண்ட பேர் இதுல லிஸ்ட்ல இல்ல. லிஸ்ட்ல இல்ல. அடிக்க எழுதுங்க. கொப்பி வச்சுக்கிறீங்க, எழுதுங்க. அதுல வெளிய விட்டா விஜயம் முடிஞ்சது. போங்க. அம்மா வாங்க. தம்பி சொல்றவளாங்க இல்ல மகு. என்ன இது வழியே கடை வழியில போடையா? அப்ப எங்கட எல்லைக்கு உட்பட்டாக்கள் வந்து நாங்க சந்தை கட்டி கொடுத்துருக்கோம். கட்டுறங்க தனியா கட்டி கொடுத்துக்கிறாங்க. அதுக்கு கொண்டே உங்களோட அனுமதி இருந்தா மட்டும்தான் நீங்கள் வந்து அங்க சந்தையில வந்து விற்கலாம். உங்களுக்குரிய பகுதியை ஒதுக்கி தருவோம். நீங்க எனக்கு ஒரு சந்தைக்கு அனுமதி அப்படி தெரியல. இங்க வந்து அதுக்கெல்லாம் குத்தையை கொடுத்து குறிப்பிட்ட அளவு காசு கட்டி மாதம் குறிப்பிட்ட அளவு நாங்கள் அளவுறோம். அதுகள் எல்லாம் நீங்கள் வந்து வெளியே வேற எங்க மாவட்டத்துல வந்து நிக்கிறீங்க. மாவட்ட கதை வேண்டாம். எல்லாம் இலங்கைக்கெல்லாம் கிடக்கு. எல்லா மாவட்டம் இலங்கைக்கெல்லாம் கிடக்கு. நாங்களும் இந்த நாட்டுல தான் இருக்கிறோம். அங்க வரணும். கட்டி சந்தைக்குள்ள அந்த மரத்துக்குள்ள நான் போட்டுட்டோம். அங்க அது சைக்கிள் பாக்குறேன். சைக்கிள் பாக்கு சைக்கிள் அது நடக்குடா மங்க. அதுல நடக்கு. கண்ட அந்த மனுஷன் காசு கட்டுது மாதம். கதை விட்டு தூக்கும் தம்பி. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சாமான வித்து கொண்டு கண்டாண்டம் அண்டைக்கு அதுல விட்டு கலைச்சு விட்டான். அப்புறம் முடக்கில விட்டு கலைச்சு விட்டான். எந்த பேரை கொப்பியில் எழுதி விடுங்க. அப்படி எழுதலாது. நீங்கள் வந்து அந்தந்த நேரத்தை குத்தைகள் வந்து நிக்க கொப்பியில் எழுதி விடுங்க. அண்டைக்கு orange கொண்டு போன மாதிரி இன்றைக்கு தம்பி கொண்டு போங்க. பேக்ல போட்டு தரம் கொண்டு போங்க. நீங்க என்ன பாக்கணும்? ஊழல்வாதி மாதிரி கிடக்கு. உங்களோட அதிகாரி எல்லாம் வந்து 4 நாள் பழமாக்கி நான் அப்படிப்பட்ட நீங்க கொண்டு போங்க சார். தம்பி கதையை போடு. நீங்க எல்லாம் போற முறை என்னடா 10 orange வாங்கி கொண்டு போனீங்க. எனக்கு தெரியும். அது வேறடாப்பா. அது வேற சிச்சுவேஷன். இப்ப வை தம்பி இதுவும் ஒரு சிச்சுவேஷன் தான். என்ன இது கொண்டு போங்க. 3 தேங்காய் கொண்டு போங்க. என் பேரை கொப்பியில் எழுதி விடுங்க. பேர் அப்படி எழுதிடலாப்பா. எனக்கு மேல எத்தனையோ அதிகாரிகள் இருக்கிறாங்க. நீங்க வந்து ரோட்டு வழி எவ்வளவு பிரச்சனை போய் கொண்டு தெரியுமா? உனக்கு சந்தையார் வந்து குழம்பி கொண்டு இருக்காங்கடாப்பா. அவங்களுக்கு வியாபாரம் நடக்கலையா? நீங்கள் வந்தான் வரத்தால் கண்ட இடத்துல விற்கிறீங்க. சந்தைக்குள்ள அவ்வளவு கடைகள், பழக்கடைகள், தேங்காய் கடைகள், மேகரி கடையெல்லாம் இருக்க நீங்க சந்தை வாசல்ல வித்தா சனம் வந்து இதை வாங்கிட்டு போறதே உள்ள போகுது. அவனை பொடி போட்டு போறதா? அவனுக்கு யார் உழைச்சி கொடுக்குறது? அவன் என்ன சொல்லுவாங்க? அவன் போய் சொல்றான். அங்க பார்த்தா நான் கேட்டு வரேன். என்ன தம்பி போய் சொல்ற காசு சொல்லக்கூடாது. அவன் போய் சொல்றான் சார். நான் திருப்பி காய்ச்சிட்டு வரேன் போறோம். நீங்கள் என்னன்னாலும் போய் கதைங்க சார். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பயங்கர ஊழல்வாதிகளா இருக்கிறீர்கள் சார். எங்களை மாதிரி சின்ன பிள்ளைகளை போட்டு நசுக்கிறீர்கள் நீங்கள் சார். சிறு வியாபாரிகள் பார்த்தா உங்களுக்கு ஏளனமாக்கிற ஆக்களை பார்த்தேன். நீங்கள் பெரிய பெரிய அதிகாரிகள் பெரிய பெரிய இடங்கள்ல எல்லாம் ஒன்றும் வாங்குறீர்கள் இல்லை. அவங்க செய்யறது எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறீங்க. எங்களை மாதிரி ஆக்களை போட்டு மிதிக்கிறோம். விசாரிச்சுட்டேன். என்ன விசாரிச்சு? அங்க உம்ம மாதிரி ஆக்கலாம். அங்க பிரச்சனை. அவங்க உண்ட பேரை கேட்டாவே அவங்க குழம்புறாங்களா? எனக்கு தெரியாது சார். நான் இது வாசல வச்சு விற்கிறேன். சந்தை அங்க பாருங்க சார். சந்தை இதுதான் சார். கேட்டு அங்காலதான் சந்தை. இது சந்தையா? இது அது போறாங்க. எனக்கு இதுக்கு மரக்கறி சந்தாங்கள மீன் சந்தை நான் எல்லாம் பாத்துட்டேன். எல்லாம் காய்ச்சாச்சு. எல்லைக்குட்பட்ட எனக்கு தெரியும் என்னென்ன விஷயம் கிடக்கு. உங்களோட எல்லை இல்ல சார். இது நான் சொல்றது கேளுங்க சார். இவன் சந்தை இல்லை அங்கால அடக்கு. நான் வெளியில விற்கிறேன். எனக்கும் சந்தைக்கும் தொடர்பு இல்ல. யார் கம்ப்ளைண்ட் தந்தா உங்களுக்கு? சந்தைக்காரர் உட்பட கில்மேன் உட்பட எல்லாரும் தான் சார் கடைக்காரன். அவன் எல்லைக்கு வெளியில நான் இருக்கு. நீங்க கம்ப்ளைண்ட் வந்து வாபஸ் வாங்க சொல்லுங்க. என்னடா இல்ல கூட சந்தைக்கு வெளியில வச்சு வித்தா அவங்களுக்கு என்ன வியாபாரம் போ? உனக்கு ஒரு மனச்சாட்சி இருக்கு. நான் எவ்வளவு கடன் பட்டு சார் எடுத்து நீ லோனுக்கு வாங்கினது சார். நேற்று பார்த்தா நேற்று orange கொஞ்சம் பாதி வில் பண்ணல அழுகினது. அதை கொண்டே அருமந்தமா எரிஞ்சது சார். நான் எவ்வளவு நட்டம் தெரியுமோ? இதுக்கு தேங்காய் வாகனங்கள் பிடிச்சு பட்டா பிடிச்சு எவ்வளவு தூரத்துல நீ வித்திருப்ப 15-20 நாள வச்சு இந்த பழைய இதுகளை வித்திருப்பிய. நல்ல பழம் சொல்லி விக்கிறியோ? நீ எல்லாம் நல்ல பழம் தான். நல்ல பழம் 20-25 நாள் வச்சு பழத்தை போய் பாருங்க சார். வெளி மாவட்டங்கள் அங்காள் ஏரியாக்கள்ல சார் அடின பழைய பழங்கள்லாம் ரோட்ல அரைவாசி விலைக்கு விற்கிறாங்க. அதுல யார் பாதிக்கப்படுறது?
மக்கள் மக்களும் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. அது தெரிஞ்ச உங்களுக்கு நாங்கள் வந்து ஒழுங்கா தான் விக்கிறோம். ஒழுங்கான சந்தைக்கு வழியில் உனக்கு என்ன யார் அதிகாரம் தந்தது? எங்கட எல்லைக்கு உட்பட்ட நாங்கள் அதிகாரிகள் பார்க்க எங்கட உட்பட்ட ஆக்கள் நீங்க ரெண்டு இதுல விக்கலாம். அப்ப ஒன்று செய்யுங்க, உங்களோட வீட்டு கேட்டுக்கு எனக்கு விற்க இடம் தான் இருக்கணும். உங்களோட வீட்டை பொறுத்த வைக்கணும். தம்பி உங்களோட வீட்டுக்கு மட்டும் என்ன அப்ப நான் எங்க விற்கிறேன்? நீ விக்கலாம். ஏன் விற்கலாம்? நீ அனுமதி எடுக்க வேணும். ஒவ்வொரு வருஷம் அந்த குத்தையை கொடுக்க வந்து கதைக்க வேணும். இன்ஜர் அட்டேம் ஒன்று கடைகள் இதில் புரிய கல்விகள் இடம் இருந்தா நான் உங்களுக்கு தருவோம். மற்றும்படி தரையிலாது. மற்ற உங்களோட மாவட்டத்துக்கு போ, உங்களோட மாவட்டத்துல வச்சு எங்கட தொழில் கொடுக்க இடம் இல்லாம இருக்கிறோம்டாப்பா. நாங்க எங்க மாவட்டத்துல ஏற்கனவே நிறைய தொழில்கள் இருக்கு, எக்கச்சக்கமான கடைகள் இருக்கு. அதோட மீறி வியாபாரம் செய்யலாம தம்பி. நாங்கள் சொல்றத கேளுங்க. நான் இவ்வளவு நேரம் ஒரு டீசென்ட்டா தான் சொல்லி கொண்டிருக்கிறேன் சார். ஒரு நாள் ஜோதிச்சு பாருங்க சார், எங்களுக்கு கொஞ்சம் காசு தான் சார், வேற லாபம் சார். இதுல லாபமே இல்ல சார். நான் கதைக்கிறேன். ஒரு 1000 1500 ரூபாய் மாதம் பட்டு 1000 1500 பட்டு நைசா நான் அங்கே நீங்க ஊழல் தான், லஞ்சம் தானே. பாத்தியோ என்ன 1500 ரூபாய் என்ன லஞ்சம்? லஞ்சம் தான் இப்ப கேட்டா 1500 ரூபாய். அப்பா இருக்கட்டும். இப்ப நீ தான்டா சொன்னி, நான் உன்ன கதை விட்டு கேட்டு பாத்தறேன். நீ அதுக்கு என்ன என்ன சொல்றாயன்னு. அப்ப இப்படிதான் நீ ஒவ்வொரு வாரத்தை வித்து கொண்டு தெரியும். நான் இப்ப கதை விட்டு கேட்டுனா நீ அதுக்கு என்ன சொல்றாயன்னு பார்த்தா நீ அதுக்கு தயாரா தான் இருக்கிறேன். 1500 வந்து என்ன கள்ள பட்டம் காட்டுறாங்க. அப்படி ஒண்ணு இல்ல இங்க இது சரி வரா. தம்பி தூக்கு சார். நீங்க தூக்கலாம். இந்த குடியெல்லாம் தூக்கு. குடியெல்லாம் எடுக்காங்க சார். விளையாடி இங்க வியாபாரம் செய்யலாம். அப்போ அங்க உள்ள இருக்கிறோம் பாவம். அவன் எவ்வளவு வாயை கட்டி வயிற்ற கட்டி அவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க வாயத்தை கட்டுறாங்க, வயிற்ற கட்டுறாங்க. உங்களோட வயிற்ற தான் கட்டுறாங்க. உங்களுக்கு எவ்வளவு லாபம் வருது சொல்லுங்க. நீங்க உங்களை மாதிரி ஒரு சில அதிகாரிகள் ஊழல் செய்கிறீர்கள். நீங்க எத்தனையாயிரம் பிரச்சனை தீர்க்க கிடக்கு தெரியுமோ, அதுகளை ஒண்ணும் பாக்குறீர்கள். அது அந்த மழை பெஞ்சா காணுகளுக்குள்ள வெள்ளம் நிக்குது, வெள்ளம் ஓடி போகுது இல்ல. எத்தனை ஜனம் வெள்ளத்துக்கு கடந்து அதுகளுக்கு பாடுபடுது, அதுகளை நீங்க பாக்குறீங்களோ? அதுக்காக அந்த பொறுப்பான அதிகாரி தங்கட வேலையை செய்யணும். எந்த வேலை வந்து 5க்கும் 10க்கும் பாவம் அன்றாடங்காட்சிய உழைக்கிற எங்களை மாதிரி ஒரு இதுகளை கொண்டு போட்டு நசுக்குறீங்க. பெரிய பெரிய ஊழல்கள், பெரிய பெரிய இதுகள், பெரிய அதிகாரிகள் செய்கிற புள்ளிகள் எல்லாத்தையும் கண்டுக்கிறேன். அதை பத்தி எனக்கு தேவையில்லை. அதெல்லாம் அதுதான் எனக்கு இப்ப வந்திருக்குது. எனக்கு வந்து அறிவித்தலும்படி உங்களுக்கு எனக்கு ஒரு அறிவித்தலும் வரையில விற்க கூடாது. என்ன என்ன தெரியும் போங்க சார். அவனை கூட்டிட்டு வரப்படாது. வாரம் கூட்டிட்டு வந்து இங்க வாங்க. நீங்க கேக்குறீங்க என்ன? அங்க அந்த சந்தை அவங்கள போய் கேக்குறீங்க. அந்த மூலையில அந்த டீ சந்தியில வச்சு விக்கிறவங்கள போய் கேளுங்க. அவங்களோட குழுவேல அதான் தெரியுது. அவங்களோட குழுவீங்கன்னா அவங்க உங்களை போட்டு மிதிச்சு போடுவாங்க. அவங்க வந்து அவங்களோட பிரச்சனை படையலாம இருக்கு. கடிதங்கள் கொடுத்து அந்த சந்தையை நிப்பாட்டி சொல்லியாச்சு. அவையில பிரதான சந்தை இங்கே இருக்கு. இந்த சந்தைக்குள்ள கொண்டு எல்லாத்தையும் விற்க சொன்னா அவைய தனியா அங்க வியாபாரம் நடத்தி கொண்டு அவங்களோட தனி சந்தையை உருவாக்கி வச்சிருக்காங்க சார். அதுகளை நீங்கள் கேட்கிறீர்கள் இல்ல? கேட்டா என்னன்னா உங்களுக்கு திருப்பி அடிச்சு போடுவாங்க, மிதிச்சு போடுவாங்கன்னு பயம். அந்த பயத்துல நீங்க கேட்கிறீர்கள் உங்களுக்கு இல்ல? அது என்ன சரி, அதுக்கே நான் எடுத்து கொண்டிருக்கிறோம். பாவம் தனியா ஒருத்தன் வந்துருந்து இதுல பிழைப்புக்காக வயிற்று பசிக்காக ஒரு கடையை போட்டு தம்பி அவனை போட்டு மிதிக்கிறீங்க. இதை கேளுங்க. நான் அவங்களுக்கு கேட்ட சட்ட நடவடிக்கை போய் கொண்டிருக்கு. அதுக்குரிய ப்ரோசஸ் நடந்து கொண்டிருக்கு. அதெல்லாம் நடக்குது. நீங்கள் மூலம் தம்பி எந்த வேலை உங்களோட ஒழுப்புறது. கண்ட இடங்கள்ல கடை போட இயலாது. அனுமதியற்ற கடைகள், அனுமதியற்ற சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு இங்க இடம் இல்ல. உங்களுக்கு 4 தேங்காய் எடுங்கோ. தேங்காய் தரையிலாது. நீ திருப்பி லஞ்சத்துக்கு அனுப்பிக்கிற 1500 ரூபாய் கட்டுனா உங்களோட மேலதிகாரிக்கு இந்த தேங்காய் கொடுங்க, சூம்பின தேங்காய் கொண்டே கொடுங்க. அவரை கொண்டே கொடுங்க. மற்றபடி இந்த கடையை நிப்பாட்டாதேன். இது நான் லோன் எடுத்து சார், எடுத்தது எல்லாம் கடன்ல கிடக்கு சார். தம்பி எல்லாம் கடன்ல உணர்ந்து வாங்கி வச்சு கட்டி விற்கிறேன் சார். மனுஷன்டா கடன் இருக்கிறது, லோன் எடுக்கிற எல்லாம் இருக்கத்தான் செய்யும். முந்த கடன் கதையில எனக்கு தெரியாது. நான் என்ன கொண்டு அது எனக்கு மேல இருக்கு, அது எனக்கு கடன்ல இருக்குது. அவனை பாவம் விட சொல்றீங்க. நீங்க தம்பி கதை இல்ல தம்பியாக சண்டக்கார படியா வாங்க இருக்கா. எத்தனையோ பேர் அங்க கஞ்சா கடத்துறா, மணல் கடத்துறா, அது கடத்துறா, இது கடத்துறா, எத்தனையோ ஊழல்வாதிகள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க போய் புரியுங்க சார். நீங்களே ஊழல்வாதியா இருக்கிறீங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சாக்க சொல்றீங்க. உங்களை கேஸ போட்டு ஒரு இடம் நகரவிடா பண்ணி போடுவோம். ஒன்று நகரவிடா பண்ணி இடம் இருக்கு சார். நீங்கள் எந்த பேர் எழுதுங்க. தம்பி ஒரு வாங்க. தம்பி ஒரு தடவை வர வேணாம் சார். ஒரு கதை தூக்குங்க, ஏத்துங்க. என்ன கதையோட விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். அவருக்கு ஒரு கூட இவருக்கு உமா சொல்லி சொல்லி ஏறாது. சொல்லி சொல்லி ஏறாது. எல்லாம் பொறுக்கு தம்பி, புடி தம்பி. என்ன விலை கிடக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு மேசை, அதுக்கு ஒரு கூட அன்றைக்கு சொன்னாங்க. பழக்கடை சொன்னாங்க. பழக்கடை போடாது, இது போடாது. கூட கொண்டு 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 வா. தம்பி எல்லாத்தையும் மானத்துல
வானத்தை அங்க வந்து கதை எண்ணி சார், இங்க மேல யாரட்ட கதையை விடுங்க. என்னண்ணா கதை ஒரு 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 முறை கதைக்கிற ஒரு இதுவும் இல்ல. பொறுக்கு தம்பி குயிக்காது கதையை விடுங்க. தேங்க அப்படியே போ சார். தேங்க அருமை நான் கொண்ட இது போடுறோம். எது போற நீ ஏற்கனவே எல்லாம் கொண்டு போய் ஜூஸ் போட்டு தின்றாப்புல இது பாய பா ஏத்த பேத்த நான் எடுக்கிறேன் நீங்க விடுங்க. ஒரு படம் வாங்க. நான் எடுக்கிறேன் ஒரு விடுங்க ஒரு தம்பி விடுங்க. தேங்க ஏத்தி தந்ததுக்கு 2 ரூபா வாங்குங்க. ஏய் விடுங்க ஒரு தம்பி கண்டி விடு. சார் சும்மா நான் கக்கிரிக்க போறியா? சார் சும்மா இருக்கட்டும். கொஞ்சம் போடுங்க சார். என்ன போடுங்க சார்? என்ன சார் தம்பி கொண்டு வா வானத்தை கதை விடு. அங்க வந்து அங்க அதிகாரி மேல வந்து கதை உமக்கு சொல்லி அறுத்தாச்சு 15 ரூபாய். சார் இங்க வாங்க சார். ஏத்து தம்பி எல்லாத்தையும் பேத்து. சார் என்ன பயம் சார் அறிஞாஞ்சேரியில என்ன சார்? ஐயோ கடையா நாசமாகி போட போறீங்களா? டேய் குடாங்க நாயரே நிக்க கூடாது இடத்துல நிக்க கூடாது. எல்லா சாமானும் ஏத்து. இவங்களெல்லாம் சேர்ந்துதான் சார் ரொம்ப எல்லாம் செய்யறீங்க நீங்க. எங்களை போல சின்னர்கள் அப்பாவிகளை போட்டு நசுக்கிறீர்கள் இப்படி. ஒரு லட்சம் 1000 பேர் இருக்கிறாங்க. எல்லாம் காசு இருக்கிற காசு முதலிகளுக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் கட்டி கொடுக்குறீர்கள், கட்டுறாங்க கொடுக்குறீர்கள், காசு கொடுக்குறீர்கள். எல்லாம் ஏதோ ஊக்குவிப்பு வியாபார ஊக்குவிப்பு எல்லாம் செய்து துறாயிருங்க. ஒன்றும் இல்லாத எங்களுக்கெல்லாம் செய்து தரணும். கோதாரி விழுவார் என்ன குத்தாய கொடுக்குறேன் வேற இந்த அருமந்தெல்லாம் உடைச்சு போட்டு போறாங்க. தம்பி அண்டைக்கு கலைச்சு விட்டா பழக்கடையில இனி இது கொண்டே அடுத்த சந்தையில போடக்கூடாது. எனக்கு வேலை வைக்க கூடாது. நாங்க ஏசுமுக கஷ்டப்படுற தெரியுமா? அந்த வழி அடையாளம் இங்க பண்ணக்கூடாது. சரி அடுத்த சந்தையில போற எனக்கு வேலை வைக்க கூடாது. நான் அடுத்த வேலைக்கு போ. நீங்க ஏசி ரூமுக்கு இருந்து கஷ்டப்படுறீர்கள். நாங்கள் நடு ரோட்ல இருந்து சுகமா இருக்கிறவன் வேற எங்கத்த மண்டையில தெரியாம கிடையாது தனிஞர்கள். நீங்கள் எங்கடா படிச்ச அதிகாரியா வந்து நீங்க தம்பி என்னன்னு சொன்னா என் பேரை பதிஞ்சுதாங்க இல்லாட்டி ஒரு வியாபாரம் செய்யலாட்டா நாங்க என்ன பிழைக்கிறோம். அடே குத்தேக்காக கொடுத்தாச்சுடா. 99 வருஷம் குத்தே கொடுத்தாச்சு. அது நீ காசு வாங்கி போடலாம் கொடுத்தாரு. காசு வாங்கி போட்டு கொடுத்து சந்தைக்கு நான் போட போறேன். 1 கோடி 1.5 கோடி குத்தே கொடுத்து மாதம் 7-8 காசு அடி கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு தான் கடை. நீங்க குத்தேக்கு வேற அது எனக்கு தெரியாது. எந்த வேலையை எனக்கு தந்த வேலையை கொடுத்துக்கிறாங்க. அவ்வளவு வேலை எனக்கு வந்து உம்மளம் வந்து இந்த வெளியில வியாபாரம் செய்யலாம். சந்தைக்குள்ள வியாபாரம் செய்யலாம். வியாபாரி அவ்வளவு கதை இந்த மாதிரி செஞ்சு எல்லாம் வரையும் அறியாத போய் எங்கேயாலும் விழுந்து கிழந்து செத்தா தம்பி எனக்கு சொல்ல தேவையில்லை. நீங்க எல்லாம் பொறுப்பு. அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக அமால் டுமால்